மாநில அரசின் கல்வி உரிமை பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் யுஜிசிக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு தன்னிச்சையாக விதிகளை திருத்தி வெளியிட்ட வரைவிற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. புதிய விதிகளை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாகவும் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி நிர்ணயிக்கும் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலும் இருப்பதாக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக துணைவேந்தர்களை நியமிக்கும் முழு அதிகாரமும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் யுஜிசி மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக மாணவரணி தலைமையிலான தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்விக் கொள்கையை திணிக்க துடிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகார வரம்புகளை மீறி கல்வித்துறையில் தலையிடாதே. துணைவேந்தரை நியமிப்பதில் தொடங்கி பேராசிரியர் பெருமக்கள் பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதில் தொடங்கி அவர்களுடைய பதவி உயர்வுகளுக்கான தகுதிகளை நிர்ணயிப்பதில் தொடங்கி இறுதியாக எங்கே வந்திருக்கிறதுன்னு சொன்னால் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டங்கள் கூட செல்லுமா செல்லாதா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே ஒரு அச்சுறுத்தலை மிரட்டலை விடுக்க விரும்புகிறது ஒன்றிய பாஜக அரசு. மாநில உரிமையை பறித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இப்பொழுது நேரடியாகவே நாங்கள் நுழைகிறோம் என்று வந்திருக்கிறது. இதேபோல யுஜிசி விதிகள் திருத்தப்பட்டதை எதிர்த்து மே 17 இயக்கம் சார்பில் நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது இடஒதுக்கீடு முறையை அழிக்கும் முயற்சி நடப்பதாக கூறி ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கம் எழுப்பினர். டெல்லியிலிருந்து ஒருத்தன் நான் தான் துணைவேந்தன் உட்காந்துக்குவேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம். அவர்களுடைய கொள்கையை நாம ஏத்துக்கல, மாநிலம் ஏத்துக்கலன்னா நாம கொடுக்கிற பட்டமே கிடையாது, இந்த பட்டங்களுக்கெல்லாம் அனுமதி ரத்து செய்யப்படும் அராஜகமாக மோடி அரசு சொல்லுகிறது. இது மாநில உரிமையை நசுக்குவதாக மட்டும் பார்க்கக்கூடாது, தமிழர்களுடைய கல்வி உரிமையை மோடி அரசு பறிக்கிறது. தொடர்ந்து பேசிய திருமுருகன் காந்தி, மோடி அரசின் புதிய கல்விக் கொள்கையின் பாதிப்புகளை மக்கள் அறியாத வகையில் திசை திருப்பும் வேளையில் சீமான் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடிக்கு எதிராக சீமான் எத்தனை போராட்டங்களை நடத்தியுள்ளார் என்றும் திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.